ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ரோஸ் செடி எப்படி பராமரிக்கலாம், அதுக்கு என்ன ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. இன்றைக்கி நம்ம ரீயூஸ்டு அந்த வேஸ்ட்டு டேப்லெட் வச்சு தான் நம்ம எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. ரோஸ் பிளான்ட் நிறைய மொக்கு வைக்கணும், நிறைய தளிர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய டிப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத டேப்லெட்டு நிறைய எக்ஸ்பைரி டேப்லெட்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா எடுத்து பொடி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த டேப்லெட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நல்லா நுணுக்கிக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் வேஸ்ட் டேப்லெட்டை வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி போட்டுட்டு நிறைய மொக்கு வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெய்னி சீசனில் இதை போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மழை பெய்கிறதுக்கும் அதுக்கும் நிறைய துளிர் வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் உங்களுக்கு மொக்கு பெரிய பெரிய மொக்காக வைக்கும். ஸோ ஒரு செடியில் ஒரு மதர் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ரோஸ் வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எங்கள் வீட்டு ரோஸ் செடிக்கு வெங்காயத்தோல், முட்டைத்தோல் இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள்லாம் என்னென்ன போடுவீங்க, என்னென்ன ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுவீங்க, அப்புறம் அதே மாதிரி டிஏபி போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக டிஏபி போட்டால் மட்டும்தான் நல்லா உங்களுக்கு நிறைய பூ வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ரோஸ் பிளான்ட்டுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக அது நல்ல உங்களுக்கு ஒர்க் பண்ணும். நீங்கள் அந்த மண் கலவையில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த தொட்டியிலோ நீங்கள் கீழே மண்ணில் வச்சுருந்தீங்கனாலும் ரோஸ் பிளான்ட்டு நல்லா கொத்தி விட்டு அதை நல்லா கிளறிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு அந்த இது ஸ்ப்ரெட் பண்ணுவது கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தேமூர் கரிசல் அதுவுமே போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ் பிளான்ட்க்கு. ஸோ நான் ஒரு வீடியோலையும் ஒரு ஸ்டெப் சொல்கிறேன், ரோஸ் பிளான்ட்டை எப்படி பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வச்சுட்டு ஒரு வேஸ்ட்டு டேப்லெட் எல்லாமே போட்டு நல்லா நுணுக்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பவுட்ரு பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் அப்படியே டேப்லெட் பண்ணிங்கன்னா அது டைல்யூட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் நல்லா பொடி பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு டைல்யூட் ஆகும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் செடியில் நம்ம நல்லா அந்த இது சைடில் எல்லாமே நம்ம அழகாக கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த மருந்து போட்டால் தான் நல்லா ஒர்க் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரோஸ் பிளான்ட் எல்லாருக்குமே வளர்க்க ரொம்ப ஆசையாக இருக்கும். நர்சரியில் வாங்கிட்டு வரும்போது நல்லா பூ பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வீட்டுக்கு நம்ம வாங்கிட்டு வந்தோன்னா அந்தளவுக்கு பூ வைக்காது. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதே மாதிரி ரவுண்டாக சுற்றி நம்ம போட்டுக்கலாம். வேர்லேருந்து ஒரு அடி அளவுக்கு நீங்கள் இந்த மருந்தை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஸோ வேர் கிட்டவே போட வேண்டாமல் கொஞ்சம் தள்ளியே போடலாம். ஸோ இது மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ நிறைய பேர் ரோஸ் பிளான்ட் நர்சரியில் வாங்கினதுக்கப்புறம் ஒன் டைம் தான் பூக்குது, அதுக்கப்புறம் அந்த செடியே செத்து போயிடுது அப்படின்னா அதோட நம்ம பராமரிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரோஸ் பிளான்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் பராமரிப்பு. அதுக்கு தண்ணி ஊற்றுறது ஒரு பக்கம்னா அதுக்கு ஃபர்டிலைசர், அதுக்கு உரம், மாட்டு சாணம் அந்த மாதிரி ஏதாவது நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பூ வைக்கும், தளிர் வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா அந்த செடி உங்களுக்கு வளர்ச்சியும் கொடுக்காது, காஞ்சு செத்து போயிடும். ஸோ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நான் போட்டுக்கிட்டேன். அந்த மருந்து எல்லாமே போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீக்லி ஒன்ஸ் டிஏபி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி மருந்து, கரைசல், மோர் அந்த மாதிரி ஏதாவது உங்கள் வீட்டில் இருக்கிறது நீங்கள் காசு போட்டு வாங்காமல் ஈஸியாக கிடைக்கிறத வச்சு நீங்கள் ரோஸ் பிளான்ட்டை நல்லா அழகாக பராமரிக்கலாம். இப்போ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ரோஸ் பிளான்ட்டுக்கும் ஒரு கிட்டத்தட்ட 10 ரோஸ் பிளான்ட்டுக்கு நான் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடியும் நிறைய ரோஸ் பிளான்ட்டு வச்சுருந்தேன். அது இதே மாதிரி நான் கொஞ்சம் கவனிக்காமல் இருக்கனால கொஞ்சம் ஒரு செடியெல்லாம் செத்து போயிடுது. ஸோ இதுக்கப்புறம் இனிமேல் கேர் எடுத்து ரோஸ் பிளான்ட்டை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தொட்டியில் தான் வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. பிங்க் ரோஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரெட் ரோஸ், நிறைய ரெட் ரோஸ் செடி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில். இது பன்னீர் ரோஸு சூப்பராக பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பன்னீர் ரோஸ் உங்களுக்கு கூடமே ஷார்ட் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். பிங்க் ரோஸ் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ கண்டிப்பாக இந்த ரோஸ் பிளான்ட் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு குழந்த மாதிரி பராமரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ மட்டும்தான் ரோஸ் வந்து உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும். உங்களுக்கு வந்து சாகாமல் இருக்கும். நிறைய பூ பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இலையிலே வந்து ஒரு கிளையில வந்து உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 7, 8 பூ பூக்கிற அளவுக்கு நம்ம வந்து அதுக்கு அந்த அளவுக்கு மருந்து கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.